கூட டேரக்டர் இல்லைன்னா நிறைய ரிவீல் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே கூட டேரக்டர் இருக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் இந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க. ஸோ ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா. என் உடம்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட் மினிட்ல எது பண்ணாலும் எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ பண்றதெல்லாம் முன்னாடியே பண்ணிடுறது. ரோலெக்ஸ் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா படம் முழுக்க இப்போ விக்ரம் படத்தை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் ரோலெக்ஸ் பற்றி சொல்றாங்க. He was not there in the whole film. The presence that he had in the last moment that made an impact. So you should come up with scenes where when the actor comes that should create that moment. Engineering படிச்சீங்களா? No, MBA படிச்சேன். MBA படிச்சீங்க. நீங்க? படிச்சது ரெண்டு காலேஜ். இன்ஜினியரிங் தானே. கேட்டோன்னே நானே மறந்துட்டேன். அப்போ சொன்னாங்க ஈஸி படிச்சாதான் மச்சான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டாப் இந்த ஃபீல்டு தான். நமக்கு அந்த டாப்ல இருக்கிறது தானே வேணும். எனக்கு அதுதான் வேணும். இப்போ ஒரு சீன் கொடுத்தீங்கன்னாலே என்னால் அந்த சீனை வந்து ஒரு 15-20 விதமாக என்னால் பண்ண முடியும். பட் அதை எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு டேரக்டர் தான் சொல்லணும். ஸோ ஐ ஃபீட் ஆஃப் மை டேரக்டர்ஸ். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆஸ் அன் ஆக்டர் என்னை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஷாட் வச்சா ஐ டோன்ட் திங்க் எடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. பட் கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணால் அஃப்கோர்ஸ் வந்து படத்தில் பார்க்கணும். நல்லா இருந்தது. இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். ஒரு செட்டில் when you're seeing someone's work and all that, அது என்ஜாயபிளாக இருந்தது. நான் எவ்வளவு பெருசா கேள்வி சொல்லிட்டு இல்ல அவர் செட்லயும் அந்த மாதிரி தான் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப டீப்பா திங்க் பண்ணு. நமக்கு என்ன தோணும்னா இப்போ இந்த செட்டை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி கிட்னா இந்த தெர்மோகால் பார்த்தோன்னே அதை உடச்சி பார்க்கணும், எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணும். இல்லை நமக்கு எது உடச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். தன்னலோட அந்த மாதிரி ரவி நான் பேசுறது கேக்குதா? நாங்க என்டர்டெயின் ஆகலன்னா நாம எப்படி வந்துட்டு நம்ம படத்தை தூக்கிட்டு போய் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ண போறோம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்டா இருக்கணும் செட்ல. ஸோ அந்த விதத்துல தனல்ல ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு தனல் படத்தோட டீம் வந்து என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ஹீரோ அத்தர்வா இருக்காரு. அதன் பிறகு அஸ்வின் காக்குமனு, படத்தோட இயக்குனர் ரவீந்திர மாதவா, 3 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது தனல் இன்டர்வியூவா இல்லை தர்பாராங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட்ல உட்கார வச்சு குற்றவாளிகளை கேள்வி கேட்கற மாதிரி எனக்கு இந்த சைட்ல இருந்து பாக்குறப்போ உங்க 3 பேரையும் கேட்கற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அங்க இருந்து பாக்குறப்போ முன்னாடி ஜட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் இருக்கா? பரவாயில்ல, நான் தான் கொஞ்சம் இதுவா சொல்லிட்டேன். நீங்க நல்ல விதமா தான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் டைமில் பேக் டு பேக் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்கறது, இந்த ஃபீல் வந்து அஸ் அ ஹீரோவா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு. அப்படியா? ஆமா, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸாக வந்ததுன்னா திருப்பி வி டென் டு ரீலிவ் இல்லைங்களா. நமக்கு வந்து திருப்பி ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 வேலை பார்த்துருப்போம். இப்போ திருப்பி அந்த ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படியெல்லாம். இட்ஸ் நைஸ். ஓகே, ரைட். ரிப்பீட்டடாக கேள்விகள் வரும்போது அதை எப்படி வந்து அவாய்ட் பண்றது, இல்லை அதை எப்படி வந்து சமாளிப்பீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரதானே செய்யும். பண்ணிருக்கிறது ஒரு படம், ரிலீஸ் ஆக போறது ஒரு படம், இருக்கிற 4 கொஸ்டின்ஸ் கேட்டு தானே ஆகணும். இல்லை, இதுல ஏன் இவ்வளவு கேட்குறேன்னா, பொதுவாகவே வந்து படத்துக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ பண்றதுல ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா நீங்களும் அதுல இருக்கிற கோட் பாயிண்ட்டை ரிவீல் பண்ண மாட்டீங்க. நானும் வந்து அதை கேட்டு வந்து எனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை. ஸோ யாரு கேட்காததை கேட்கணும், நீங்க ரிவீல் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான பல டாஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். கூட டேரக்டர் இல்லைன்னா நிறைய ரிவீல் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே கூட டேரக்டர் இருக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் இந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க. ஓகே, ரைட். ஸோ தனல் அப்படின்னா வந்து கங்கு, தமிழ்ல வந்து நம்ம டிக்ஷனரியில புரட்டி போட்டால் இதற்கு நிறைய விளக்கம் வந்து சொல்லுவாங்க. பொதுவாக கங்குனா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எரியாத தீ தானே, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எரியாத தீ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அது அணையாத வரைக்குமே வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாருமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த தனலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஸோ டேரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது எப்படி சார் இந்த எரியாத அமைதியான இந்த தீ வந்து என்னென்ன பண்ண போகுது? எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேஸ் போட்டு தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரூ செல்ஃப் உள்ளதா இருக்கும். நீங்க சொன்ன அந்த கங்கன்றது வந்துட்டு உள்ள ஒரு ஃப்ளேம் இருக்கும். அந்த ஃப்ளேம் வந்து இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த கோவத்தை வெளியே கொண்டு வருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க ஒரு உதவி கேட்கும்போது வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற ஒரு ஹியூமனிட்டியை வெளியே கொண்டு வருவாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இவருக்குள்ள இருக்கிற அந்த ஹீரோவை வெளியே கொண்டு வரும், அவருக்குள்ள இருக்கிற வந்துட்டு ஒரு ரேஜை வெளியே கொண்டு வரும். ஸோ அது மெட்டஃபாரிக்கலாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த டைட்டில். தன்னால்ன்ற டைட்டில் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து தான் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்ன கங்குல அந்த இடத்துல தான் நீங்கள் கத்தி பண்ணணும்னாலும் பண்ணணும், ஒரு கேடயம் பண்ணணும்னாலும் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் ஒரு கத்தியும் உருவாகுது, ஒரு கேடையும் உருவாகுது. ஸோ தட் இஸ் வை தனல் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஒரு கதை வந்து கேட்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கீ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டைமில் வந்து தோணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இது ஓகே கண்டிப்பாக பண்ணி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதர்வாவை பொறுத்த வரைக்கும் தனல் கதையை வந்து டைரக்டர் உங்ககிட்ட நரேட் பண்ணப்ப அந்த கீ மொமெண்ட்டாவோ அந்த கீ பாயிண்ட்டாவோ உங்களுக்கு தோணுனது இது? எனக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்தது இல்லை. எஸ் த படம் ஸ்டார்ட் ஆகும்போது கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதுவே எனக்கு என்டர்டெய்னிங்காக பட்டுது. எனக்கு அதை தாண்டி வந்து ஆக்சுவல் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகும்போது இப்போ என் கேரக்டர் ஆகட்டும் சரி, அஸ்வின் கேரக்டர் ஆகட்டும் சரி, எழுந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ரவி கிட்ட இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவரோட ரைட்டிங் தான் அப்படிங்குவேன். மீனிங் டைலாக்ஸ் எப்படி எழுதுறாரு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுறாரு டைலாக். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் தான் தன்னால் எனக்கு. ஓகே ரைட்டு. ஸோ அஸ்வின், ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனலில் பார்க்க போகிற அஸ்வின் வந்து டெஃபினட்டாக ஒரு புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தது எல்லாமே வேறு விதமான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஆக்சுவலாக அதை பற்றி நான் யோசிச்சதில்லை இது வரைக்கும் அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை வச்சு தான் ஒரு இமேஜோ ஒரு இது வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் த ஸ்கிரிப்ட் இஸ் சச் அண்ட் த ஃபில்ம் இஸ் சச் தட் அது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் அதை ஒரு கேரக்டராக தான் பார்ப்பீங்க. அது வந்து ஒரு அந்த ஆக்டராவோ அந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் இமேஜை வச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ ரவி சார் வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கே ஹி கைண்ட் ஆஃப் ட்ராஸ் யூ into that world of the characters that are there. I mean, எப்பவுமே ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வேற ஒரு தருணத்தில் பார்க்குறாங்க, வேற பரிமாணத்தில் பார்க்கும்போது இட் இஸ் யூ ஃபீல் ஹாப்பி பிகாஸ் that you're not just getting slotted in one thing. So I'm excited about that to see என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்க்கறது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் தான் கேக்குறேன். ஏன்னா எக்ஸெப்டன்ஸ் கிடைச்சா சூப்பரா இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஃபார் மீ டு சே அது வருமா இல்லையான்னு அது அவங்க தான் சொல்லணும். ஓகே. ஸோ தனலோடைய போஸ்டர் அண்ட் டீசர் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அது கேரக்டருக்காக நிறைய சேஞ்சஸ் வந்து லுக் வைஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் அதில் நான் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் வந்து இந்த படத்துக்காக இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது நடந்ததா? ப்ராபபிலி நான் அப்படியாவோ தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். இல்லை, அது வந்து செட்டில் யூஸ்வலி அதர்வா இஸ் அ பிக் கை. ஸோ த ஒன்லி திங் ஐ டிட் வாஸ் அந்த செட்டில் வந்து எனக்கு நான் டம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போவேன் செட்டுக்கு. ஏன்னா அந்த எப்பவுமே ஒரு அன்டாகனிஸ்டா அப்படி ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அன்டாகனிஸ்ட் இருக்கும்போது கொஞ்சம் ஃபிசிக்கலாக த்ரெட்னிங்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு எக்ஸசைஸ் ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு போகும்போது கேரவனில் வந்து அந்த ஒரு ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸ் மட்டும் பண்ணிட்டு போவேன். பட் இட் வாஸ் மோர் இன்டர்னல். சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் பாடியோ அந்த மாதிரியை விட இட் வாஸ் மோர் அந்த ஸ்லோயிங் திங்ஸ் டவுன். அதுதான் ரவி சாரும் நானும் பேசணும். லைக் இந்த கேரக்டர் வந்து இஸ் நாட் அ ரொம்ப எக்ஸைட்டபிளான ஒரு கேரக்டரும் கிடையாது, ரொம்ப ஒரு ஃபிளாம்பாயண்டோ எக்ஸைட்டபிளோ கிடையாது. இஸ் மோர் ஒரு இன்டர்னல் ட்ராமா சஃபர் பண்ணதுனால அவன் வந்து ரொம்ப நம்பான ஒரு கேரக்டர். ஸோ இட் வாஸ் அதான் அது பார்த்தா தான் ஐ திங்க் த ஆடியன்ஸ் வில் சே. பட் இட்ஸ் மோர் ஒரு ப்ரெசன்ஸ் சொல்லணும். அப்ப அது பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவா கிடையாது, இட்ஸ் மோர் ஒரு பிரசன்ஸ். ஓகே. சோ அப்ப நாங்க பாக்குறது எல்லாமே உண்மைதானா? பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு இல்லைன்னா அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்றப்ப அதுக்கு முன்னாடி போய் பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரக்கடான சில விஷயங்கள்லாம் அப்படி வெறி ஏத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தட்ஸ் ட்ரூ. ஐ மீன் அந்த கேரக்டர்க்காக நான் கேக்குறேன். அது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெயிட்ஸ் பண்ணும்போது உங்க பாடியோட பாஸ்டர் கொஞ்சம் மாறும். அந்த ஒரு ஷோல்டர் பின்னாடி போகும், செஸ்ட் வந்து நிமிர்ந்து இருக்கும். ஸோ those things are kind of seen sometimes as Ashwin இப்படி ஸ்லவுச் பண்ணி நான் உட்காருவேன். பட் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி உட்காரணும் இல்லையா? ஸோ those things or these things are little the physical part ஒரு வெயிட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து இந்த கேரக்டர் அந்த யோசனையிலே இந்த கேரக்டர் வந்து will he behave like this, will he stand like this. ஒரு எக்ஸ் சோல்ஜர்னா அந்த ஒரு சோல்ஜரோட ட்ரில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ லைக் those are the things that I felt was actor I could get to play here. You're giving hints of this character's past. Yeah, so அந்த வகையில லைக் பாடி லாங்குவேஜ் என்னோட இமேஜினேஷன் எங்க போகுது தெரியுமா? விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து கமல்ஹாசன் சார் அப்படியே பயங்கரமா எல்லாமே பண்ணிட்டு புஷ்அப்ஸ் அண்ட் புல் அப்ஸ் ஐ திங்க் அது எல்லா ஆக்டரும் பண்றாங்க. அந்த சீக்வென்ஸ்காக அந்த கன் ஆட்டோமேட்டிக்கா வந்து செமில இருந்து புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அது வீடியோல ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு அந்த மொமெண்ட் தான் லிட்டரலா தோணுச்சு. இல்ல, ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் டஸ் தட். ஏன்னா அது உங்க ஆர்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பம்ப் கொடுக்கும். ஐ மீன் இட்ஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a secret. Every actor does it. So நீங்க ஹீரோ சார், அதாவது அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அந்த கேரக்டருக்கான விஷயம்.
சோ அதை விட பயங்கர மாசா ரகடா இன்னும் ஏதாவது விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக உங்களோட இது அந்த மாதிரி இருக்குமா? ஸோ ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா. என் உடம்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட் மினிட்ல எது பண்ணாலும் எதுவும் வர மாட்டேங்குது அங்கே. ஸோ பண்றதெல்லாம் முன்னாடியே பண்ணிடுறது. ஸோ எவ்ரிடே வந்து போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். செட்டுல வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி எதுவும் பண்றது கிடையாது. எக்ஸ்ட்ரா அந்த இது எனக்கு கிடையாது, அந்த நம்பிக்கை. ஏன்னா இருந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஃப்ரேம்ல பார்க்கும்போது எனக்கு நேச்சுரலா தெரியல. ஸோ அன்னையில இருந்து ஸ்டாப் வர்றதெல்லாம் இல்ல, எனக்கு பம்ப் ஆக மாட்டேங்குது. அங்க போயிட்டு நான் லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி பம்ப் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா நடக்க மாட்டேங்குது. நாங்களே 2 கிலோ தூக்கிட்டு 2 நாள் ஜிம் போயிட்டே வந்து அப்பெல்லாம் வந்து 2 கிலோ 2 குழந்தை தூக்குனாலே அது வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது தனிப்பட்ட இது, அது ஒரு வருஷக்கணக்குல தூக்குறோம். சோ அது தனி. பட் இது உண்மையில இதா இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ் பாடி அப்படிங்கிறது நேச்சுரலா எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஓப்பனாவே சொல்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஐ மீன் சில பேருக்கு நடக்குங்க. சில பேர் வந்துட்டு இப்போ ஆக்ஷன் ஐ மீன் ஷார்ட் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 20 ரெப் இல்ல 25 ரெப் அடிச்சுட்டு போயிட்டு அவங்களால போய் பண்ண முடியுது. நான் வந்துட்டு பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா பெருசா தான் தெரியலனே தவிர எனக்கு வந்துட்டு டிஃபைன்டா எதுவுமே தெரியலங்க. ஸோ அன்னையில இருந்து இது நானா ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்துக்கிட்டது. ஓகே ரைட். ஸோ உங்களோட ஒர்க் அவுட் டைமிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? மார்னிங் அண்ட் ஈவினிங்ல எவ்வளோ ஹவர்ஸ்? இல்ல ரொம்ப எராட்டிக்கா இருக்கும். நாட் மோர் தென் 1 hour. ஓகே. சோ பிளாங்க்ல எவ்வளவு டைம் வந்து பண்ணுவீங்க? பிளாங்க்லாம் பண்றதே கிடையாது. அதெல்லாம் பண்றது கிடையாது. ஓகே. இல்ல இத பார்த்துட்டு 4-5 பேர் வந்து ஒரு ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் எடுத்துட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால வந்து அப்படிங்கிறது இல்ல. எனக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு ஒர்க் அவுட் பண்றது. அண்ட் நம்ம பாடியிலயும் ஒவ்வொரு மாதிரி அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது தான் நமக்கே தெரியுது, ஓகே இது டெவலப் ஆகுது, இது வீக் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு மோர் ஆஃப் நான் வெயிட்ஸ் அதிகமா தூக்க மாட்டேன் இப்போ. இல்ல அவ்வளவு பண்றது இது மோர் ஆஃப் பாடி வெயிட்ஸ். அண்ட் இப்போ வந்து ரீசென்ட்லி ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அனிமல் மூவ்மெண்ட் அப்படின்னு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணா இன்னும் ஃபிளெக்சிபிளா இருக்கு. நீங்க சொல்ற வெயிட்ஸ் கூட பயங்கரமானது அந்த அனிமல். இது இன்னும் அதுல ஃபிளெக்சிபிலிட்டி மொபிலிட்டியும் ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கும். அத தரையிலே படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் எல்லாம் நிறைய பேர் ஜிம்ல பாத்துருக்கேன். மீன் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். இல்ல இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 2 hour 3 hour பண்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்னைக்கு வந்து அதே நம்மளால வந்து ஒரு 45 minutes to 1 hourல அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஐ சூஸ் திஸ் சைட். சோ அந்த விதத்துல பாருங்க. நைஸ், சிறப்பு. ஸோ டேரக்டர் சார் பொதுவாக வந்து இந்த மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணா அவர் வந்து ஒரு ஹீரோவோ அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் they will consider as a multi hero subject அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து காஸ்ட் பண்றப்ப அவங்களுக்கு ஸ்கிரீன்ல ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த கேரக்டருடைய இதுக்கு வந்து வெயிட்டேஜஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து ஒரு டேரக்டருக்கு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கான இந்த டிமாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் தேவைப்பட்டுச்சு? இல்லை ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து அதெல்லாம் யோசிச்சு எழுத மாட்டோம். ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் இருக்காரோ இல்லையா ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். இப்போ எது யார் வந்துட்டு அந்த லூமிங் த்ரெட்டாக இருக்கா, இப்போ வில்லன் வந்து த்ரெட்டாக இருக்கான்னா அவன் ஸ்க்ரீனில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது வந்து ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அது எவென்ச்சுவலாக அவன் தானே. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்றது வந்துட்டு எப்பவுமே யோசிச்சதே கிடையாது. அது கான்ஃப்ளிக்ட் வந்து ஹீரோக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுதா இல்லையான்ற மட்டும் தான் யோசிச்சோம். வில்லன் ஸ்க்ரீனில் இருக்காரா, கிளைமேக்ஸில் வராரா, முன்னாடி வராரா, இட் டசன்ட் மேட்டர். இப்போ நீங்கள் ரோலெக்ஸ் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் முழுக்க இப்போ விக்ரம் படத்தை பற்றி யார் கிட்ட கேட்டாலும் ரோலெக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஹி வாஸ் நாட் தேர் இன் த ஹோல் ஃபில்ம். இல்லை the presence that he had in the last moment that made an impact illa. So you should come up with scenes where when the actor comes that should create that moment. Screen pace ன்றது வந்து நான் எப்பவுமே அது மாதிரி யோசிச்சது கிடையாது. அது ஹீரோக்கு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கா, அந்த கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆயிட்டு இருக்கா, அது வந்து படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அவங்க மூஞ்ச பார்த்து. இல்ல ஒரு லைன்ல உங்களுக்கு சொல்லணும்னா சண்டை முக்கியம் கிடையாது, எதுக்காக சண்டை போடுறோங்கிறது தான் முக்கியம். கரெக்ட் தானே? ஆமா, புரிஞ்சுதுங்க. பட் இதை சொன்னதுக்கு அப்புறம் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு இருக்கு. உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா பிகாஸ் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால I want to know about that. ஏன்னா உங்களுடைய தமிழே வந்து ரொம்ப அழகா இருக்கு. இல்ல நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா தான். தமிழ் நான் இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். ஆமா, எங்க சென்னையில படிச்சீங்களா? சென்னையில வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி படிச்சேன். ஓ அப்படிங்களா? உங்க காலேஜ் தானே? நான் எஸ்ஆர்எம்ல கொஞ்சம் படிச்சேன். எஸ்ஆர்எம்ல படிச்சீங்க? அதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். அப்புறம் நீங்க லயோலால படிச்சது சொல்லிக்கலாம். நமக்கு பிடிச்சது சத்யபாமால தான். சத்யபாமா தான். சாரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவர் தான் வந்து உங்களுடைய ஜூனியர் கேட்டகரியில வருவாங்க. ஆமா.
இல்ல சீனியர் கேட்டகரியில வருவாங்க. இல்ல ஜூனியர் கேட்டகரி தான். ஜூனியர். ஆமா. ஓகே ஓகே. ஸோ அங்கே தான் படித்தேன். அப்போ தான் தமிழ் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஹாஸ்டலில் இருந்தேன், யாருக்கும் தெலுங்கு வராது. நம்ம அங்கே வரும்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ அதனால வந்துட்டு ஆக்சென்ட்டே இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு தமிழ் பேசுறதுனால வேற வழி இல்லாமல் வந்துட்டு கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. முதல்ல கெட்ட வார்த்தை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க நம்மளுக்கு திட்டும்போது தெரியணும். இல்லை, அது சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வேற வந்து சொல்கிறாங்க தவிர சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். Then I started slowly learning Tamil and இங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்துட்டு இதே ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 படம் ஃபர்ஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் தெலுங்குக்கு போனேன். ஓகே. இங்க எந்த யார்ட்ட டைரக்டர்ஸ் கூட வந்து இங்கே சுசீந்திரன் சார் கூட ஒர்க் பண்ணேன். ஆமா ஓகே ஒர்க் பண்ணேன். நைஸ். நான் திரும்ப அங்கே ஹைதராபாத்ல போனப்போ வந்துட்டு கொரடல் ஷோ கூட ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸ்ரீமதி படத்துக்கு. ஸோ தெலுங்கு அண்ட் தமிழ் போத் வந்துட்டு எனக்கு படிக்க எழுத எல்லாமே தெரியும். ஸோ இட்ஸ் நாட் டஃப். பட் ஆனா பரவாயில்ல. ஐ மீன் அந்த ஃப்ளோ வந்து எங்க இல்ல ஸ்பீக்கிங் மல்டிபிள் லாங்குவேஜ் இஸ் a gift. பெரிய விஷயம். இன்ஜினியரிங் படிச்சீங்களா? நான் MBA படிச்சேன். MBA படிச்சீங்க. நீங்க? படிச்சது 2 காலேஜ் இன்ஜினியரிங் தான். டக்குனு கேட்ட உடனே நானே மறந்துட்டேன். எப்ப விட்டது இப்ப கேக்குறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஆக்டர்ஸ்ட வந்து யாராவது கேட்பாங்களா சார் நீங்க என்ன? ஏன்னா அதுக்கான நெசசிட்டி எங்கேயுமே இருந்திருக்காது. படத்தை பத்தியோ ரிலேட்டடா இதுதானே பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஒரு கியூரியாசிட்டி. இப்போ பாருங்களேன், 4 பேர் வந்து தனியா போஸ்ட் கார்ட் பண்ணுவாங்க. அதர்வாவின் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அஸ்வின் காக்குமணி என்ன படித்தார் தெரியுமா? கரெக்டா சொல்லிக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஈஸி. வாவ். அப்போ சொன்னாங்க ஈஸி படிச்சாதான் மச்சான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டாப் இந்த ஃபீல்டு தான். நமக்கு அந்த டாப்ல இருக்கிறது தானே வேணும். எனக்கு அதுதான் வேணும். சரி, முக்கியமான கேள்வி, அரியர் எல்லாம் படிச்சீங்களா? கொஸ்டின் பாஸ். பார்ட் ஆஃப் இன்ஜினியரிங். நீங்க வந்து இப்போ பாக்குறவங்க யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேளுங்க, யாருன்னா அரியர் இல்லாம பாஸ் சொன்னது இல்ல. அதனால தான் உங்களை கேட்டேன். சரி, அதர்வா எக்ஸெப்ஷனல் இருப்பாரா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டே மிஸ்டரியா இருக்கு. ஒரு எனிக்மாவா எனக்கு ஜெனரலா கேக்குறேன். நிஜமாவே இன்ஜினியரிங் வந்து எனக்கு ஐடியா இல்லை. நான் ஆர்ட்ஸ், நான் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு சுத்தமா இது கிடையாது. இன்ஜினியரிங் அவ்வளோ டஃபா வந்து அரியர் வச்சு படிக்கிற அளவுக்கு தான் இருக்குமா? எனக்கு கொஞ்சம் டஃப்பான ஃபீல் தான். ஐ மீன் தெரியல, சில பேருக்கு வந்துட்டு புரியுறவங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு இந்த சர்க்கியூட் போடுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டஃபா தான். எனக்கு எல்லாம் ரொம்ப டஃபா தான் இருந்தது. நம்ம காலேஜ் தானே, அதான் கேக்குறேன். நான் MBA படிச்சேங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஓ சரி சரி, ஓகே. 3 டிஃபரண்டான ஒரு இது. நீங்க இன்ஜினியர்? BBA. ஓகே. நான் பயோடெக். நல்லா இருக்குல்ல ஒரு சயின்ஸ். இப்போ தெரியுதுங்களா நம்ம படிக்கிற படிப்புக்கும் பண்ற வேலைக்கு சம்மந்தம் இருக்காதுன்னா. ஓகே ரைட். கமிங் டு கேரக்டர் அடாப்டேஷன். ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோடைய ஸ்டோரியை சொன்னதுக்கு பிறகு அதுக்கு உள்ள அடாப்ட் பண்ணிக்கிற ப்ராசஸிங் வந்து அதர்வாக்கு எப்படி இருக்கும்? இன் ஜென்ரல் எனக்கு வந்துட்டு ஐ ஃபீட் ஆஃப் மை டைரக்டர்ஸ். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், 1000 கேள்வி வரும். இப்போ ஒரு சீன் கொடுத்தீங்கன்னாலே என்னால் அந்த சீனை வந்து ஒரு 15-20 விதமாக என்னால் பண்ண முடியும். பட் அதை எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு டேரக்டர் தான் சொல்லணும். ஸோ ஐ ஃபீட் ஆஃப் மை டேரக்டர்ஸ். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த சீனை போய் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 5 நிமிஷம் டேரக்டர் கிட்ட போய் கேட்பேன். சம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சென்சிபிளாக இருக்கலாம். சம் கொஸ்டின்ஸ் எனக்கே தெரியும், கேட்கும்போது ரொம்ப சில்லியாக இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். பட் அந்த கொஸ்டின்ஸுக்கு எனக்கு தேவைப்படுது அதுக்கு ஆன்சர்ஸ் ஃபார் மீ டு கோ பர்ஃபார்ம். அண்ட் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதர்வாவை போய் நடிக்கும் போது ஐ டோன்ட் ஃபீல் ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. வென் யூ கோ பிளே அ கேரக்டர் ஜஸ்ட் லைக் தட், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி போய் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பண்ணேன், வலை அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் yet to be released. அது வந்து 2 டபுள் ஆக்ஷன் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ்க்கு நான் வந்து ஒரு விக் போடணும். பட் அந்த விக்கு போட்ட உடனே என் மூஞ்சியை நான் வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிட்ட உடனே எனக்கு வந்து வித்தியாசமா தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நானே இல்லைன்னா அப்படி என்னால பிளேட்டண்டா சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு. சம்திங் எனக்கு அந்த முடி வந்து என் காதுல படுது, இல்ல என் மூஞ்சில படும்போது எனக்கு வந்து நேச்சுரலா கை இப்படி போகுது, இல்ல எதனா ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. அண்ட் பிளஸ் வந்து அந்த சீன் இல்ல எதனா வந்து போய் அடாப்ட் பண்ணும்போது இல்லை நடிக்கும் போது எனக்கே தெரியாம நான் நிறைய விஷயம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எவ்ரிடே வந்து அந்த கேரக்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு அந்த படம் போய் பார்க்கும்போது டே 1 நான் எப்படி அந்த கேரக்டர் பர்சீவ் பண்ணேனோ டில் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட், இப்போ அது எனக்கு மட்டும் தான் தெரியும் எந்த சீனை ஃபர்ஸ்ட் பண்ணேன், எந்த சீன் லாஸ்ட் பண்ணேன். ஸோ அது அப்படி பார்க்கும்போது எனக்கே தெரியுது, ஓகே ஐ இம்ப்ரூவைஸ்ட், இதெல்லாம் வந்து லாஸ்ட் டேல போய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு.
ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் என்ஜாயிங் தட் ப்ராசஸ். ஓ நைஸ். ஸோ உங்களோட ஸ்டைல் ஏதாவது இருக்கா இதில்? சம்டைம்ஸ் பேசிக்காக ஐ திங்க் உதாரணத்துக்கு சொல்லும்போது இந்த படத்தில் ஐ திங்க் ஐ கேவ் ஒன் சம்டைம்ஸ் யூ ரீட் சம்டைம்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் வந்து சரி நம்ம எங்கே வந்து இன்னும் டெப்த்தாக இது ஒரு ப்ராப் இல்லாட்டி இது இருந்தால் இது நல்லா இருக்குமே, இது இன்னும் ஒரு ஐ ஃபெல்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும் சொல்லி ஐ ஆஸ் சார் இது ஓகேயா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இஃப் ஹி மெயின்டைன்ஸ் அ ஜேர்னல் இட் கிவ்ஸ் இட் இந்த சீனில் ஒரு இது லைக் அந்த கேரக்டரை எழுதுகிற மாதிரி இருக்கும். And if it works for the director, it works. Sometimes the actor's job is to come up with, like he said, questions. Even solutions, sometimes it work. If it doesn't work. Avlandhan. So, directors, the end of the day, our core vision irukumbodhu, sometimes we no silly question, and there's sometimes idu mari panna ungalku okayya. So அதுதான் அந்த பெருசா மெத்தட் ஆக்டிங் அளவுக்கு போற அளவுக்குலாம் நம்மளுக்கு அந்த not really learned any of that, but holistically பார்க்கும்போது you will feel sometimes ஒரு sceneல if a prop or something is there, the other actor will bounce off that, they will use it. So I look at sometimes things like that, you know, what can you bring to it. Okay, so ரெண்டு பேர்ல ரொம்ப அதிகமா கேள்விகள் கேட்டது யாரு, அதர்வாவா இல்ல அஸ்வினா? ரெண்டு பேருமே கேட்கல. ரெண்டு பேரும் கேட்டாங்க. ஐ மீன் அந்த for me அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிறது வரைக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும், ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கோட எந்த பொசிஷனில் வந்து அந்த சீன் வருதுன்ற ஒரு சின்ன கிளாரிட்டி எனக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆக்டர் வந்த உடனே வந்து பிஃபோர் சீன் என்ன ஆஃப்டர் சீன் என்னன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அது தெரிஞ்சிடும். ஓகே இந்த ஆர்க்கோட இந்த பொசிஷனில் நம்ம இருக்கோம், ஸோ தீஸ் ஹவ் யூ ஹேவ் டு பர்ஃபார்ம் பண்ணுறது. அவங்க ரெண்டு பேரும் சின்ஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கிளாரிட்டி இருக்கும். வந்து கம் டு த செட்னா அங்கே வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது, இது மாதிரி சின்ன விஷயம் இருக்கும். ஓகே, ஐ மீன் how would this guy react like this or that அப்படின்ட்டு. இப்போ சாரதா எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஒரு எமோஷன் சீன் ஃபாதர் கூட வந்துட்டு இருக்கிற எமோஷன் சீன் வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது போர்ட்ரேட் பண்ணும்போது he might have thought about his own relationship with his father. அவர் யோசிச்சிருப்பார். ஏன்னா சார் கூட இருக்கும்போது வந்துட்டு யாருமே நம்ம ஃபாதர் கூட இருக்கும்போது நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு அது மிஸ் பண்ணிட்டே போயிருப்போம். அவங்கள மிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஆல் தீஸ் திங்ஸ்னா he did for this அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்துட்டு நம்ம சில சீன்ஸ் வந்து ஃபாதர் நம்மளை ப்ளேம் பண்ணும்போது ஃபாதர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கேரக்டராக கூட யூ வில் திங்க் ஆஃப் யுவர் ஓன் ஃபாதர் யுவர் ஓன் மூமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ வென் தே ஹேவ் போத் ஆஃப் தட் மை ஜாப் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு ரிமைண்ட் தெம். ஆன் ஸ்க்ரீனில் ஒரு இம்ப்ரோவைசேஷன் நடக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இந்த கேரக்டர் இந்த சீனுக்கான இது வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப உங்க கூட இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட்லேயோ க்ளோஸ்லேயோ ஐ மீன் இல்லை இந்த டைரக்ஷன்லேயோ ஏதோ உள்ளோ அவர் வந்து நீங்க நினைச்சு பார்க்காத ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உள்ள மைண்டுக்குள்ள வந்து ஒரு ஆக்டருக்குள்ள வந்து இதை இல்ல ஏதோ அந்த பையன் பண்றான் சம்திங் ஏதோ ஒன்று பண்றாங்க இதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மேஜிக்கல் மொமெண்ட் எல்லாம் நிறைய நடந்திருக்கா? ஏன்னா நிறைய பேரை இன்டர்வியூ பண்றவங்க சொல்லுவாங்க எதிரில் இருக்கிறவ பார்த்து பின்னி பெடல் எடுத்துருவான், அப்ப அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணிட்டு இங்க ஏதாவது நாங்க பண்ணணும்னு நினைப்போம் அப்படிங்கிற மொமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. பட் டிபெண்ட்ஸ் இல்லைங்களா. நீங்க வந்துட்டு உங்களுக்கு உங்க ஆர்ட் தெரியல, நீங்க செய்யற வேலை உங்களுக்கு தெரியலன்னா அது வந்துட்டு ஒரு பயம் கொடுக்கும். பட் ஓகே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எல்லாமே வேலைன்னு கூட தெரியாது, ஐ மீன் கிடையாது. நான் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரிமிசஸ் இந்த கதை இதுதான் இதை நோக்கி தான் போகுது இதுதான் மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அது ஒரு செமையா இருக்கும். அங்கே நடக்கும்போது எண்ட் ஆஃப் த டே இதுதான் வந்து ஆடியன்ஸ் போய் பார்க்க போறாங்களான்னா கிடையாது. எண்ட் ஆஃப் த டே டைரக்டர் டிசைட் பண்ணும். பட் அவரு வந்துட்டு நோ சொல்லட்டுமே, அதுக்குள்ள நம்ம ஏன் நோ சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் தோணுதோ போய் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்துட்டு ஐ டூ தட். ஏன்னா வாட் ஐவ் ரியலைஸ்ட் இஸ் நம்ம வந்து என்னதான் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு போய் கேட்கறதுக்கும் அங்கே செஞ்சு காமிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க, இப்பவும் கேட்பேன். பட் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல என்னால் டெலிவர் பண்ண முடியல, நான் என்ன பண்ண போறேங்கிறது அவருக்கு என்னால் புரிய வைக்க முடியலன்னா நான் செஞ்சே காமிச்சிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்குக்கு போவோம். ஸோ செஞ்சு பார்ப்போம். மோஸ்ட்லி அவருக்கு பிடிச்சிருக்கும். பிடிக்கலன்னா அப்போ சொல்லுவார், பிடிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஓகே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன தோணுது பண்ணிடுறது. தட்ஸ் ஆர் ஜாப் இல்லைங்களா, அதுதான் பண்ணணும். நான் காப் ரோல் அப்படின்னாலே இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய இது இருக்குங்க. அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் பழக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்ம்ஸ்லாம் டைட்டாக தெரியுற மாதிரி ஒரு ஷர்ட்டு, அப்புறம் வந்து நல்லா நீட்டாக கஞ்சி போட்டு அயன் பண்ண ஒரு யூனிஃபார்மு டே அது ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கான ஃபீல் தான். அது எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதை என்ஜாய் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காப்பாக இருந்தவங்களுக்கு பட் when it comes to அதர்வாக்கு வந்து வர்றப்ப அது மாதிரியான ஒரு காப்பு வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. உங்களுக்கு இருந்ததா? ஏன்னா 100ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்த வகையறாவுக்குள்ளேயும் உள்ள அடங்கக்கூடிய ஒரு காப் ரோலா இல்லை. கரெக்டா? கரெக்ட் தான்.
அதை பத்தி நீங்க என்ன ஹீரோவா ஃபீல் பண்றீங்க? இன் ஜென்ரல் என் ஸ்கிரிப்ட்ஸே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கணும்னு நான் யோசிப்பேன். இப்போ நான் பண்ற ரோல்ஸ் வந்துட்டு எப்படி வந்து டைப் காஸ்டடாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். எனக்கு வந்துட்டு அது பண்றதுக்கு வந்துட்டு இங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் தேர் டூயிங் இட் வெரி வெல். ஸோ அதுவே நான் ஏன் திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். இன் ஜென்ரல் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு என்னோட பர்செப்ஷன் மட்டும்தான். சினிமா வந்து எவ்ரிடே மாறிட்டு இருக்கு. இப்போ 2 வருஷம் முன்னாடி இருந்த அதே கண்டென்ட் இன்னைக்கு கன்சியூம் பண்றாங்களான்னா கிடையாது. இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு சினிமா. ஸோ எவ்ரிடே வந்து டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. எவ்ரிடே வந்துட்டு எதனா புதுசாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி புதுசாக வரும்போது நம்ம ஏன் பழசை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும், புதுசாக எதனா செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் என்னோட இது ஃபோக்கஸ் அந்த இது தான் இருக்கு, டைரக்ஷன். ஓகே, நீங்க ரொம்ப நேர்மையா பேசுறதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்ல கூட அது மாதிரி ஒரு தாட் இல்ல ஒரு சின்ன நட்பாசை அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது இல்லையா உங்களுக்கு? எதை பத்தி? இந்த கமர்ஷியல் டிபிக்கல் காப் ரோல்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த பாயிண்ட்ல. எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன் இந்த படம் ஓடிடும் அந்த மாதிரி. லைக் நீங்க சொல்றது அந்த டிபிக்கல் கமர்ஷியல் காப் வேர் அந்த 10 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்ல, 0.1 0.2 0.3 டிக் பண்ற மாதிரி அது வந்து இன்னைக்கு ஓடும்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா 100% பண்ணிடுவேன். அண்ட் எஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் நாங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் அந்த மாதிரி படங்கள் விரும்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ராங்கா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்போஜர் அதிகமா இருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னென்னமோ கண்டென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஸ் அன் ஆக்டர் என்ன வந்து க்ளோரிஃபை பண்றதுக்காக ஒரு 4 ஷாட் வச்சா ஐ டோன்ட் திங்க் எடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. பட் கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணா அஃப்கோர்ஸ் வந்து படத்துல பார்க்கணும். ஸோ ஐ கம் அண்டர் த செகண்ட் கேட்டகரி, கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணுங்க, நாட் தி ஆக்டர் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நேர்மையான ஒரு பதில் நிச்சயமா. ஸோ தனலை பொறுத்த வரைக்கும் டனல் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீசரில் வந்து ஆல்மோஸ்ட் தெரியுது. சில ஆர்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து இன்டர்வியூஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து சொன்ன ஒரு பாயிண்ட்டில் வந்து நான் கொஷினாக கேட்குறேன். நிறைய செட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், ஆர்ட் டைரக்ஷனுக்கு இந்த இது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். பட் when it comes to டனல் செட்டப் அப்படின்னு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியரான ஒரு ஜாப் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2-3 ஆர்ட் டைரக்டர் பண்ணுறப்ப இது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாங்க. எது உங்களுக்கு ரொம்ப டஃப்னு கேட்டப்போ இதை சொன்னாங்க. ஸோ டனல் எவ்வளோ பெரிய எத்தனை டனல் கேளுங்க. செட்டு இது இல்லாம ஒரிஜினல் விஷுவல்ஸ்க்காக நீங்க நிறைய இடங்களுக்கு போய் ஷூட் வேற பண்ணிருப்பாங்க. இல்ல இட்ஸ் a huge set. இது வந்து அந்த டனல் செட்டப் எல்லாம் இட்ஸ் a very massive செட்டா பண்ணிருந்தோம். அந்த ஹோல் காலனியா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணிருந்தோம். ஓகே சோ டைரக்டர் சொல்லுங்க. ஐ மீன் நீங்க பாக்குற டனல்ல கீழே வந்துட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அப்படியே நிக்கணும்னாலே வந்துட்டு we need a strong base before. நீங்க போல் எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு சின்ன பேஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த டனலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அண்ட் when you don't have the air flow வச்சுக்கோங்களேன், உள்ள அத்தனை பீப்புள் வச்சுக்கிட்டு வந்துட்டு அது சஃபகேட்டிங்காக இருக்கும். ஸோ ரிமூவபிளாக வந்துட்டு நிறைய சைட்ஸ் இருக்கும் ஃபார் us to play with the camera and for us to have that breathing space and all. எஸ், அது வந்துட்டு அது பண்ணும்போது வந்து ஒரு சின்ன சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அண்ட் he did a fabulous job. நீங்க அதை பார்த்தாலே தெரியும். அதுல அதிகமா அஸ்வின் தான் உள்ள இருந்திருக்க மாதிரி இருக்கு டனலுக்குள்ள. I think எல்லாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்சனா அவரோட காஸ்டியூமே அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். ஒரு செட்ல when you're seeing someone's work and all that, அது என்ஜாயபிளா இருந்தது. நான் எவ்வளவு பெருசா கேள்வி சொல்லிட்டு இல்ல அவர் செட்லயும் அந்த மாதிரி தான் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப டீப்பா திங்க் பண்ணும். நமக்கு என்ன தோணும்னா இப்போ இந்த செட்டை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி கிட்டன்னா இந்த தெர்மோகால் பார்த்தோன்னே அதை உடச்சி பார்க்கணும், எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணும். இல்ல நமக்கு எது உடைச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். இவர் வந்து அதை ஆராய்ச்சி பண்றது கிட்ட இந்த இடத்துக்கு இந்த தெர்மோகால் இது எப்படி செஞ்சிருப்பாங்க. எனக்கு வித்தேஷ் தெரியும், அவர் மங்காத்தாவும் அவர் தான் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஸோ இந்த மாதிரி ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கியூரியாசிட்டி, இவங்க பில்டிங் திங்ஸ். நான் சின்ன வயசுல இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி சின்ன செட் மாதிரி எடுத்து பண்ணி டிசைன் பண்ணி போட்டோலாம் எடுப்பேன். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலி ஐ வாஸ் இது எப்படி பண்ணுவீங்க அந்த ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா, அது அந்த இது இருந்தது. நான் சொல்றேன் அவரு டீப்பா திங்க் பண்ணிருக்கேன். நானும் ரவி வந்துட்டு செட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். டனலோட அந்த மாதிரி ரவி நான் பேசுறது கேக்குதா அந்த மாதிரி தான் நாங்க இருந்தோம். அது எப்படி கன்சிடர் பண்ணா எங்களுக்கு என்ன ஷூட் பண்றதுக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரவி நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு அப்படின்னா டனல் எந்த பக்கம் வாய்ஸ் போகுது, லெஃப்ட்ல போதா ரைட்ல போதா எல்லாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம். உங்களுடைய காஸ்டிங் இது சொல்லுங்க சார். நான் ஒவ்வொரு கேரக்டர் மெயின் கேரக்டர்ஸ் இவங்க அப்படிங்கறத நீங்க ஸ்டோரி எழுதுறப்பவே வந்து நிறைய இது பண்ணிருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அதர் காஸ்டிங், ஹீரோயின்,
அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ்க்கான அந்த இல்லை ஐ மீன் ஒரு கதை எழுதும்போது வந்துட்டு அது ஃபினிஷிங்க்கு வரும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த யார் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ளே ஆகும். அவங்களோட அவைலபிலிட்டி அண்ட் அவங்க வந்து என்ன மைண்ட் ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் வந்துட்டு இப்போ எனக்கு கரெக்டாக இருக்காதுன்னு ஒரு மைண்ட் ஸ்பேஸில் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணிங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ இல்லைங்களா? ஸோ நீங்கள் கேரக்டர் எழுதுறது மட்டும் பார்த்தா அது அந்த ஸ்பேஸில் இருக்கிற ஆக்டர்ஸ் பிடிக்கிறதும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் மோரோவர் when you finalize your lead castனா அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு மிச்ச கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் த டைம் யூஆர் ஷூட்டிங் அந்த இதெல்லாமே இருக்கும். ஹானஸ்டாக சொல்லணும்னா லீட் கேரக்டர்ஸை விட்டுட்டு தென் you'll only have options to choose from because of their availability and all those things. அந்த அவைலபிள் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு யார் பெட்டராக இருப்பாங்க அந்த கேரக்டருக்கான அண்ட் யார் வந்துட்டு அந்த நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருப்பாங்க இவ்வளோ ஃபேக்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இட்ஸ் லைக் நான் இவன் வேணும்னா அவன் வந்துட்டு நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த இது இல்லை. நான் ரொம்ப முகஸ்துதி இல்லாம ரொம்ப உண்மையா பேசுறேன். ஒரு 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 இதுக்காக சொல்லுவாங்கல்ல, இல்ல அது அதெல்லாம் அப்படின்னு அழிச்சிட்டாரு. இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சம்பளம் சொல்றாங்கிற மாதிரி ஒரு எல்லா உண்மையும் நல்லாவே நிறைய பேசுவாரு. அப்படி செட்ல எப்படி இருப்பாரு? இங்க ரொம்ப அமைதியா ஒரு இதுவா இருக்காரு. செட்ல எப்படி இருப்பாரு? இப்படிதான் ரொம்ப ஜாலியா தான் இருப்பாரு. ஒன்னும் டென்ஷன்லாம் பெருசா ஆகுறது கிடையாது. ஆவாருன்னு நினைக்கிறேன், பட் நமக்கு தெரியாது அவர் எப்போ டென்ஷன் ஆகுறாரு. பட் ரொம்ப செட்டா நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நம்ம வந்து செட்ல நாங்க ஷூட் பண்ணும்போது அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ், நாங்கள் என்டர்டெயின் ஆகலைன்னா நாம எப்படி வந்துட்டு நம்ம படத்தை தூக்கிட்டு போய் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ண போகிறோம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்டாக இருக்கணும் செட்டில். ஸோ அந்த விதத்தில் தனலில் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ரவி வந்துட்டு வாஸ் வெரி சில் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அண்ட் வெரி சார்ட்டட். அவர் மைண்டில் அவருக்கு தெரியும் என்னங்கிறது, நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும். அண்ட் ப்ளஸ் எதனா இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாலும் தேர் வாஸ் ஸ்பேஸ் கிவன் டு அஸ். என்ன வேணுமோ பண்ணேன். எஸ் தேர் இஸ் லிமிட்டட் ஸ்கோப் டு இம்ப்ரூவைஸ். அந்த ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மீட்டரில் இருக்கும். ஸோ நம்ம அதை தாண்டி போக முடியாது. பட் அதுக்குள்ளேயே என்ன பண்ண முடியுமோ அட் த மேக்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறது நான் நம்புறேன். வெரி ஸ்பெசிஃபிக் ஆல்சோ. அந்த மீட்டர் வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு அந்த கேஜ் இருக்காதுல்ல, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் சம்டைம்ஸ் அதிகமாக பண்ணுறோமா கம்மியாக பண்ணுறோமான்னு. பட் ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இல்லை இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் போகுது, இது வந்து இவ்வளோ வேணாம், அந்த மீட்டருக்குள்ளார பண்ணுங்க, இல்லாட்டி இந்த எடிட் வந்து இங்கே இது போயிடும், இது வராது, இதுக்குள்ளார பண்ணிவிடுங்க. வெரி சார்ட்டட். எனக்கு அது ரொம்ப நாள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். சில பேர் வந்து சொல்லுவாங்க அது 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 ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது நான் ஜென்ரல் ஒரு பப்ளிக்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பர்சனா கேட்குறேன், இது வேணாம் இவ்வளவு போதும் அப்படிங்கிற அந்த அளவு என்ன சார் அது? இல்லைங்க, அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆங்கரா நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஹேண்டில் பண்றதுக்கும் இப்போ உங்க இடத்துல வந்துட்டு உங்க அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கும்ல. பிகாஸ் த மொமெண்ட் யூ ஆர் ஃபேசிங் அ பிகர் பர்சனாலிட்டி. இப்போ எதிரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்க அசிஸ்டண்ட்டை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சதும் ஒரு ஆக்டரை எடுக்கும்போது வந்து அவங்க ஒரு சின்ன டென்ஷன் ஃபீல் ஆவாங்க இல்லையா. த சேம் திங் அந்த கேரக்டர் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல இருந்ததுன்ற கிளாரிட்டி வந்து எழுதும்போது எங்களுக்கு இருக்கும். ஸோ நீ இவ்வளோ பெயின் நீ பார்த்த பிறகு உனக்கு வந்து இது வந்துட்டு அவ்வளோ ரியாக்ட் பண்ண வைக்காது ஒன்று அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு இருக்கும். பிகாஸ் we have the பேக் ஸ்டோரி ரெடி இல்லையா. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீன் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விச் நம்ம ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணும்போது வந்துட்டு இன்னொன்று இவ்வளோ பெயின் இருக்குது உனக்கு, இவ்வளோ ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு, இது வந்து ஒன்று அந்த த்ரெஷ்ஹோல்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடையாது, யூ கேன் ஹேண்டில் தி சுச்சுவேஷன், ஸோ பிரிங் இட் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு எந்த மூமெண்ட் ஆஃப் லைஃப்பில் அந்த சீன் நடக்குதுன்றது தான். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்துட்டு இல்லை அது கொஞ்சம் ஏற்றணும் அது கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்கிறது வந்துட்டு அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா கண்டினியூட்டி வந்து காஸ்டியூம்ஸில் வந்து ரொம்ப பார்த்து மெயின்டைன் பண்ணி ஒரு இதில் இருப்பாங்க. கண்டினியூங் த எமோஷன் அப்படிங்கிறது ஏன்னா மேபி அந்த சீனை பிரேக் பண்ணிட்டு அடுத்து ஒரு பிரேக் விட்டுட்டு திரும்பி உங்களுக்கு ஷூட் பண்ணலாம். பட் அந்த எமோஷனை உள்ள வந்து கேரி பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஆக்டர்ஸோட மிகப்பெரிய எஸ்பெஷலாக தியேட்டர்ல வந்து ஐ திங்க் ஆக்டர்ஸ் அந்த ஃப்ளோல பண்றதுனால தே வெரி இது. பட் ஃபிலிம்ல வந்து சொல்ற மாதிரி கட்டோ பிரேக்கோ இல்லாட்டி ஃபோனை நோண்டுறதோ, these are all things that take us out of that moment. So the director's job is to bring us back to that அந்த இது இருக்கு இல்லையா.
எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது. இந்த இமோஷனல் கண்டினியூட்டிங்கிறது ஒன்று இருக்கு. அஃப்கோர்ஸ் எங்க காஸ்டியூம் கண்டினியூட்டி நாங்க தான் பார்க்கணும் as actors, பட் அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜாப். பட் இமோஷனல் கண்டினியூட்டிங்கிறது எங்களோட பொறுப்பு. நாங்க வந்து அதை கரெக்டா பார்க்கணும். தட்ஸ் வை அந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு டைரக்டர் வந்துட்டு எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ இவர் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவார், முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கிளியரா கொடுத்துருவார். இதுதான் இருக்கும். ஸோ எங்களோட அந்த இது வந்துட்டு ஜேர்னி வந்து கரெக்டாக இருக்கும். இமோஷன்ஸாக நாங்கள் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணுவோம். அண்ட் ஈவன் இன் கேஸ் வந்துட்டு இவர் ஹி ஹாஸ் அ வெரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிற அந்த ஆனஸ்டி தான் இவரோட டைரக்ஷன்லையும் நான் பார்த்தேன். சம்டைம்ஸ் வந்து ஒன்று நடிச்சிருப்போம், வருவார், எப்படி இருக்கிற ரவி அப்படின்னு நம்ம உண்மையிலே நல்லா நடிச்ச மாதிரி இருக்கும். சிரிச்சுட்டு நல்லா இல்லை சார், ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பட் நல்லா இருக்கு, அது சொல்லிடுறாருல்ல, அது அங்கேயே ஓப்பனா சொல்லிடுறாரு. ஆமா, மூடி மறைச்சு ஒண்ணுமே கிடையாது, கேவலம் இல்ல ரொம்ப கேவலமா இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் மோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுவீங்களா சார்? கேட்ட இப்ப இது கேமரா கூட சொல்லலாம். என்னதான் சொல்வா, ரோல் பண்ணிடுங்க. ஓகே, சொல்ல கட் பண்ணாம போல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன் சார். உங்களோட இதுல ஏன்னா இவ்வளவு மூணு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கல்ல, இது ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் இல்ல. ஓ, இதுதான் நீ உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு வந்து டைரக்டர். அந்த பெருமை எனக்கு தான் வந்திருக்கு. அப்ப அது பெருமையா இல்லையா? நிறைய படங்கள் கொடுக்க போறீங்க, இண்டஸ்ட்ரியில ஹிட் கொடுக்க போறீங்க, நிறைய பெரிய ஹீரோக்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் எடுத்திருக்கேன் சார். சோ நிச்சயமா அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி டைரக்டரா. நான் ஃபோன் பண்ணா நீங்க பிஸியா இருக்கிற, யாருமே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பிஸியா இருங்க, சரிங்களா? நல்ல டீலிங் இருக்கு இல்லீங்களா? இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துறேன் சார். ஆல்ரைட், थैंक यू so much. இருங்க ஒரே ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு கேள்வி கேட்டா முடிப்பேன். பொதுவா அதர்வா வந்து இன்டர்வியூ பண்றவங்க எல்லாருமே வந்து உங்க அப்பாவோட படத்தை பத்தி ஒரு விஷயங்கள் கேட்டுட்டு கேட்பாங்க. அப்பா படங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்க அதுல எது வந்து ரொம்ப பெருசா வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஃபார் உங்க தாத்தாவோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கறத எனக்கு நீங்க சொல்லுங்க. ஐயோ, ஏன்னா நான் பாத்திருக்கேன். நீங்க என்ன படம் நீங்க சொன்ன பிறகு சொல்றேன். அப்புறம் ஆமாட்டீங்கன்னா எனக்கு பெருசா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட படம் தான் பார்த்திருக்கேன். பட் டைட்டில் கரெக்டா சொல்றேன், அது பூத்தே நன் மகனே ஐயோ அப்படின்னு, அது எனக்கு பிடிக்கும். நல்லா அது அந்த மாதிரி ஒரு 2-3 ராஜ்குமார் சாரோட ஒரு 2-3 படம். அவர் கூட தான் 7 படங்கள் கிட்ட பண்ணிருக்காரு. 7-8 படம் மேல. ஓகே, 7-8 படம் மேல. ஓகே, ஸோ அந்த படங்கள் பார்த்துருக்கேன். அது எனக்கு பேருங்கெல்லாம் டக்குன்னு சொல்ல தெரியல, பட் எனக்கு அந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்து. ஓகே ஓகே, ரைட். எனக்கு வந்து அப்பா நடிச்ச படம், தாத்தாவோட டைரக்ஷன்ல அப்பா நடிச்ச படம். என்ன படம் நீங்க சொல்லுங்க? தெரியாது. புதிர். ஓகே. எஸ், புதிர் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் அந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன். அதில் 2-3 விஷயங்களை வந்து நான் ரீசெண்டாக ஒரு 1 month பேக் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு, ஏன்னா நிறைய அப்பாவோட படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், இது நம்ம பார்க்காத ஒரு லிஸ்ட்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 month பிஃபோர் நான் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து நான் பார்த்தேன். டைட்டில் கார்டுல எங்க தாத்தா பேர் வருதா? ஆமா, சிதலிங்க வந்தது. ஓகே ஓகே. சோ அப்ப பார்த்தப்பதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் அன்னைக்கு பேசியிருக்காங்க. 86ல பேசியிருக்காங்க. ஹீரோ பேர் வந்து விஜய், அப்ப வந்து ஹீரோயின் பேர் வந்து ஏதோ ஒரு சாந்தி. அப்ப விஜய் இசம், நீ என்னோட விஜய் இசத்தை பாப்ப அப்படின்னாங்க. இதெல்லாம் 2024 தான் நாங்க உருட்டிட்டு இருக்கிறோம், 86ல இருக்கா, நாங்க பிறக்கவே இல்லையா, அந்த டைம்ல இருக்கு. அப்ப சாந்தி இசத்தை நீ பாப்பன்னு சொல்லி ஹீரோயின் பதில் சொல்றாங்க. சோ நம்ம இந்த வில்லனிசம், ஹீரோயிசம் இதெல்லாம் வந்து இப்போ புழக்கப்பட்டு இப்போதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்ல 86ல வந்து அப்பா வந்து அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் ஆகுது. எனக்கு இப்போ அந்த டைம் பத்தி யோசிக்கணும். அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு சர்டன் திங்ஸ். அஃப்கோர்ஸ் நான் வந்து பிறந்த பிறகு எங்க தாத்தா வந்து பண்ற படங்கள் கம்மியா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள எங்க அப்பா அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ். ஸோ எனக்கு அவங்களோட லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் எங்க தாத்தா நான் பார்த்துருக்கேன். பட் அவங்க கீழே, அவங்க வீட்டு கீழே அந்த எடிட்டிங் டேபிள் ஒன்று வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப விளையாடுவோம் அந்த எடிட்டிங் டேபிள். அதில் என்னங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அவர் பாவம் கேனா படம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. நாங்கள் அந்த படம் கேன் எடுத்து பார்ப்போம், நான் எங்களுக்கு பிடிச்சதை எடிட் பண்ணி தூக்கி போடுவோம். அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தோம். பட் டுடே அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. ஸோ ஃப்ரம் வேர் சினிமா வாஸ், இன்னைக்கு வந்திருக்கிற சினிமா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் இமோஷன்ஸ் ஆர் த சேம், பட் அதை தாண்டி வந்து ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவங்களோட போட்டோஸ் நீங்க சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த படத்தோட போட்டோஸ் தான் நினைக்கிறேன். எங்க அப்பா வந்துட்டு இப்படி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்து போட்டோஸ் கிளைமாக்ஸ் போர்ஷன்ல டபுள் ஆக்ஷன் வேற அந்த இதுல. எஸ் ரைட். சோ
அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுல சூப்பரான ஒரு மெமரியோட சொல்லி நம்ம இந்த இன்டர்வியூ ஃபினிஷ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தனல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக உங்களுடைய இதெல்லாம் அமையட்டும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you.